தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இதை குறித்து ஒரு போதனை தொடரை போதிக்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை குறித்து கொஞ்ச நாள் பேச போகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த ஒரு வேத பகுதியை கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் கடந்த சில மாதங்களாக, இதுக்கு முன்னாடியிலேருந்தே இதை குறித்து அதிகமாக என்னை வழி நடத்திட்டு இருந்தார். இருந்தாலும் இந்த கடைசி ஒரு 6 மாதங்களாக இதை என்னுடைய இருதயத்தில் இதை ஆழமாக பதித்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து இதை வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை கடைப்பிடிக்கும்படியாக கர்த்தர் என்னை ஊக்குவித்து பலப்படுத்தி போதித்து கொண்டு வருகிறார். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்கள் வாழ்வில் மகிமையான காரியங்களை செய்வார். மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையே மாறும். இந்த வேத பகுதி ரொம்ப ஒரு அருமையான வேத பகுதி. இதை சரியாக எப்படி கடைப்பிடிக்கிறது, ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம்னா நம்ம நல்லா இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் ஒரு மகிமையான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். சமாதானம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த, பயம் இல்லாத, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அதனால் இந்த பிரமாணங்களை, இந்த தேவனுடைய வாக்கியங்களை நாம் கற்று கடைபிடிப்பது நம்முடைய வாழ்வில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீர் எங்களுடைய நல்ல தகப்பன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர், எங்கள் நல்ல மேய்ப்பராக இருக்கிறவர். தகப்பனே, எங்கள் யெகோவா ஈரேவாக இருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை முன்னமே கண்டு அவைகளை பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறீர். நல்ல பாதையில், நன்மையான பாதையில் எங்களை நீர் நடத்துகிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீதியின் பாதையில், செம்மையான பாதையில் எங்களை நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் பரலோக தாப்பனாக நீர் இருப்பதினால நாங்கள் நல்லா இருப்போம். எங்களுக்கு நல்லதே நடக்கும். எங்கள் வாழ்வை நீர் நன்மையால் நிரப்புவீர். எங்கள் தேவைகளை சந்திப்பீர். எங்களை நீர் வழிநடத்தி உம்முடைய மகிமையான திட்டங்களுக்குள் எங்களை வழிநடத்தி மிகுந்த ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவீர் என்று சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தை சத்தியம். உம்முடைய வார்த்தை மாறாத வார்த்தை. எங்கள் தேவன் நீர் எங்கள் பட்சமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இப்போதும் கூட தாப்பன நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்கள், அதாவது 31 to 34 வரைக்கும். இந்த போதனை ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிக்குது. ஒரு 19ஆம் வசனத்துக்கிட்ட இருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் படிப்படியாக அப்புறம் 25ஆம் வசனத்துலேருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட தாட், ஒரு எண்ணம், இதை கர்த்தர் அப்படியே நமக்கு அழகாக போதிக்கிறார். ஆனால் நம்ம டெக்ஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுக்க போகிறதில்ல. இந்த 4 வசனங்களை தான் நம்முடைய டெக்ஸ்ட்டாக நம்ம எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். 31ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது சொல்லுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். நம்ம இப்போ வாசித்த வேத பகுதியில் அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். என்ன சாப்பிட போகிறோம், என்ன குடிக்க போகிறோம், என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறோம். ஹல்லேலூயா. இது ஏழைகள்கிட்ட மட்டும்தான் இல்லை, பணக்காரங்கள்ட்ட கூட இந்த மாதிரி கவலையெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. வேறு மாதிரி இருக்கும், வேறு அளவில் இருக்கும். ஆனால் எல்லார்ட்டையுமே இந்த ஒரு யோசனை இருக்கும் அடிப்படையாக. ஹல்லேலூயா. இப்போ அஞ்ஞானிகள் அப்படின்னு போட்டிருக்குன்னா, அஞ்ஞானிகள்னால் அறிவில்லாதவர்னு அர்த்தம் கிடையாது. அஞ்ஞானிகள் இங்கே போட்டிருக்குது புறவினத்தார், அதாவது தேவனை அறியாத மக்கள். ரைட்? யார்? தேவனை அறியாத மக்கள், தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை உறவு இல்லாத மக்கள். அவங்கள தான் இங்கே அஞ்ஞானிகள் அப்படின்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. நம்ம சில சமயம் இந்த பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையில் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். தேவனை அறியாத மக்கள், தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை உறவு இல்லாத மக்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, தாவீது கோலியாத்தை பார்த்து விருத்த சேதனம் செய்யப்படாத இந்த பிலிஸ்தியன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? என்ன சொல்ல வர்றாருன்னா, உடன்படிக்கை இல்லாத வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தேவனுடன், சர்வ வல்லமையுள்ள தேவனுடன் உடன்படிக்கை இல்லாத பிலிஸ்தியன். கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு. இஸ்ரவேல் ஜனத்துக்கும் பிலிஸ்தீனுக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட்டை காமிக்கிறார். இவன் உயரம் பெரியவனாக இருக்கலாம், பெரிய பலசாலியாக இருக்கலாம், யுத்தத்தில் வல்லவனாக இருக்கலாம், ரைட், ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கலாம், இது வரைக்கும் தோற்கடிக்கப்படாதவனாக இருக்கலாம், பார்த்தாலே பயமுறுத்துகிற அளவுக்கு ஒரு மாபெரும் வீரனாக இருக்கலாம். இருந்தாலும் இவன் அடிப்படையாக தேவனோடு உடன்படிக்கை இல்லாதவன். இஸ்ரவேல் மக்கள் தேவனோடு உடன்படிக்கையுள்ளவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கையுள்ளவர்களுக்கு தேவன் ஆதரவாக இருக்கிறார், அவர்கள் பட்சமாக இருக்கிறார், அவர்கள் சார்பாக இருக்கிறார். இந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் பாயிண்ட். அங்கே அவனுக்கு தேவனுடைய, இன்னொரு விதமாக சொல்லணும்னா, தேவனுடைய உதவி இல்லாத அந்த பிலிஸ்தியன் தேவனுடைய உதவியை பெற்ற இஸ்ரவேலர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், கர்த்தர் இங்கே எந்த சொல்கிறாரு? தேவனோடு கூட ஒரு உறவு இல்லாத, உடன்படிக்கை உறவு இல்லாத மக்கள் இந்த காரியங்களை, எண்ணத்தை சாப்பிட்றது, எண்ணத்தை உடுத்துறது, எண்ணத்தை குடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை தேடி நாடுகிறார்கள். அதுக்கு பின்னாடி போகிறாங்க. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக இந்த அடிப்படையில் தான் இருக்குது. ரைட்? ஆணி வேற இந்த இந்த காரியத்தை பார்க்கலாம், இந்த பயம், இந்த கவலையை பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது பின்னாடி போகிறாங்க. இந்த காரியம், இந்த பயம் நீங்குவதற்கு அவங்களால இயற்கையாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. ரைட்? இப்போ பொதுவாக நம்ம பார்க்குறோம்ல, செக்யூர் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரைட்? பொதுவாக ரைட், எதிர்காலத்தை பாதுகாப்பது. ரைட்? அதுக்கு அடிப்படையில் என்ன இருக்குதுன்னா, இந்த ஒரு பயம், நாளைக்கு இல்லாமல் போயிடுமோ. இன்றைக்கி இருக்குது, ஆனால் நாளைக்கு இல்லாமல் போயிடுமோ. ஹல்லேலூயா. ரைட்? அப்போது அந்த ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு எங்கேருந்து வரும். ரைட்? இந்த உலகம் போகிற போக்க பார்த்தா இன்றைக்கி இருக்குது, எல்லாம் நல்லா போயிட்டுருக்குது, ஆனால் நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? இந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் மக்களுக்குள்ளே பொதுவாக இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை இல்லை. ரைட்? அதனால தான் அஞ்ஞானிகளுக்குள்ளே அந்த ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு உதவி செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பார்த்துக்குவார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த பயம் வராது. ஆனால்
ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட இந்த இந்த பயம் இருக்குதே, இந்த கவலை இருக்குதே. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட இந்த காரியங்களை நாடி தேடுகிறார்களே, அவங்க வாழ்க்கை இதை சுற்றி அமைக்கப்படுகிறதாக இருக்கிறதே. அதுக்கு என்ன பண்ணுறது? அது ஏன்னா அவங்களுக்கு உடன்படிக்கை இருக்குது, ஆனால் அந்த உடன்படிக்கையில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அந்த அறிவு இல்லை. ஹல்லேலூயா. புரியுதா? ஒருத்தன்ட்ட ஒரு காரியம் இருக்கலாம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியலன்னா அந்த காரியம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ வண்டியே ஓட்ட தெரியாமல் வண்டி வாங்குகிறோம், அது சும்மா வாங்கி அதை அப்படியே வைக்கிறோம், டிரைவரையும் பயன்படுத்துறது இல்லைன்னு வச்சுக்குவோம். நமக்கும் தெரியல, வண்டி ஓட்ட தெரியல, ஓட்ட தெரிஞ்சவனையும் அங்கே வேலைக்கு வைக்காமல் இருந்தோம்னா அந்த கார் இருந்தும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? கார் அழகாக இருக்கலாம், கார் நல்லா பளபளன்னு இருக்கலாம், அந்த இன்ஜின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கலாம், அங்கே உள்ள கம்ஃபர்ட்ஸ்லாம் அப்படி எக்ஸ்ட்ராடினரி லெவலில் இருக்கலாம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலன்னா அது இருந்தும் பிரயோஜனம் இல்லாததாக மாறிடும் இல்லையா? நான் சும்மா ஒரு உதாரணம் கொடுத்தேன். இதே உதாரணம் எந்த ஒரு பொருளுக்கும் பயன்படுத்தும். இப்போ நிறையா காசு கொடுத்து ஒரு நல்ல லேப்டாப் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த லேப்டாப்புக்குள்ளே ரொம்ப பவர்ஃபுல் ப்ராசஸர் இருக்கலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டஸ்ட்டாக இருக்கலாம், உள்ள நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேமுக்குன்னு தனியாக ப்ராசஸர் கூட வச்சுருக்கலாம், ரேம் அப்படியே 16 GB இல்லை இன்னும் ஜாஸ்தி கூட வச்சுருக்கலாம், மெமரி டெராபைட் லெவலில் வச்சுருந்துருக்கலாம். எல்லாம் இருந்தும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அது இருந்தும் பிரயோஜனம் இல்லாததான் ஆயிரும் இல்லையா? அதே போல தான் இந்த உடன்படிக்கையும். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு உடன்படிக்கை இருக்குது, ஆனால் அந்த உடன்படிக்கையை எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த பயன்படுத்தி எப்படி நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் ஓசேயா தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார், என் மக்கள், என் ஜனம், புறஜாதியினர், கர்த்தரை அறியாத மக்கள் குறித்து சொல்ல, என் ஜனம் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், உடன்படிக்கை அநேக கிறிஸ்தவர்களுக்கு தான் ஒரு உடன்படிக்கை ஜனம் அப்படின்றதே தெரியாது. எனக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை இருக்கிறது அப்படின்னே தெரியாது. பொதுவாக ஒரு கிறிஸ்தவன்கிட்ட போய் நீங்கள் உடன்படிக்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடன்படிக்கை ஜனம்னு சொன்னீங்கன்னா, அவங்க உடனே யாரை யோசிப்பாங்க தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை குறித்து தான் யோசிப்பாங்க. தான் ஒரு உடன்படிக்கையின் மகன், தான் ஒரு உடன்படிக்கையின் மகள் அப்படின்னு பொதுவாக கிறிஸ்தவர்கள் யோசிக்கிறதே கிடையாது. இந்த உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் என் வாழ்க்கையில் செயல்படுவார், இந்த உடன்படிக்கையை நான் இறுக பிடித்து கொண்டேன் என்றால் கர்த்தர் என் வாழ்க்கையில் மகிமையாய் வெளிப்படுவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது போல, தாவீதின் வாழ்க்கையில் வெளிப்பட்டது போல, ஒரு தானியேலின் வாழ்க்கையில் வெளிப்பட்டது போல என் வாழ்க்கையிலும் வெளிப்படுவார் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு உடன்படிக்கையின் மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். A covenant mindset. என்ன மைண்ட்செட்? covenant mindset. ஒரு உடன்படிக்கையின் மனம். உடன்படிக்கையில் உள்ளவன் எப்படி சிந்திப்பான், ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி சிந்திப்பான், அந்த விதமாக நாம் சிந்தித்து பழக வேண்டும். அதுக்கு தான் பைபிள் படிக்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் உடன்படிக்கையில் என்ன இருக்குது, எனக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை இருக்குது, அந்த உடன்படிக்கையில் கர்த்தர் என்னெல்லாம் வச்சிருக்கிறார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், எப்படிப்பட்ட நன்மைகள், இந்த உடன்படிக்கையில் கர்த்தருடைய பங்கு என்ன, என்னுடைய பங்கு என்ன, இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விசுவாசி. இதெல்லாம் அதிமுக்கியம். அந்த உடன்படிக்கையை நான் எப்படி என் வாழ்க்கையில் சரியாக செயல்படுத்துவது, சரியாக செயல்படுத்தி எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
அப்போ இங்கே வந்து கர்த்தர் வந்து ஒரு 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 டிஸ்டிங்ஷனை உண்டு பண்ணுறாரு. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள், அதாவது தேவனை அறியாத மக்கள், உடன்படிக்கை இல்லாத மக்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா, உங்கள் யார்? உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு இடத்துல கர்த்தருடைய நாமம் பயன்படுத்தப்படும் போது அது என்ன விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த நாமத்துடைய அர்த்தம் என்ன, அந்த நாமம் இந்த வசனத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, எந்த அர்த்தத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும், யோசித்து பழக வேண்டும். அப்போ தான் அந்த வசனம் உங்களுக்கு சரியாக புரியும். பாருங்கள், உடன்படிக்கை இல்லாத மக்களை குறித்து எபேசியர் நிருபத்தில் வேதம் இந்த விதமாக சொல்லுகிறது. வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். சொல்லுங்கள், எபேசியர் 2. ரைட். எபேசியர் 2ல் முதல் 11 வசனத்தில் 10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியாக ஒரு விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக போதிக்கிறார். ரைட். 2வது பகுதியில் உடன்படிக்கையின் ரீதியாக ஒரு விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து காண்பிக்கிறார். ரைட். நம்ம இந்த உடன்படிக்கை ரீதியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை கொஞ்சம் பார்க்க போகிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆனபடினாலே முன்னே அப்படின்னா இங்கே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மாம்சத்தின்படி புறஜாதியராயிருந்து, ரைட், அதாவது கர்த்தரை அறியாத ஜனமாக, கர்த்தரோடு கூட உடன்படிக்கை இல்லாத ஜனமாக இருந்து, மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். ரைட். விருத்த சேதனம் என்பது உடன்படிக்கையின் அடையாளம். ரைட். அதனால தான் இங்கே விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள், விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள். சிம்பிளாக சொல்லணும்னா உடன்படிக்கை உள்ளவர்கள், உடன்படிக்கை இல்லாதவர்கள். ரைட். 12ஆம் வசனம், அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களாகும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் உடன்படிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். அப்போ உடன்படிக்கை இல்லாத காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு விளக்கி போதிக்கிறது. அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். இங்கே அந்நியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ குடும்பத்தினர்ன்னு இருக்கிறாங்க, அந்நியர்கள்னு இருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லையா? குடும்பத்தினா நம்ம குடும்பம், நம்ம ரத்தம், நம்ம மாம்சம், நம்ம உறவு. இப்போ அந்நியன்னா அந்த உறவுக்குள்ளே இல்லாத ஒரு ஆள், வெளியாள். ரைட். அப்படி சொல்கிறோம் இல்லையா நம்ம பேச்சு வழக்கில். ரைட். அதே மாதிரி தான் பாருங்கள், அந்நியன்னா யார்? உடன்படிக்கை இல்லாதவன், உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிறவன். உடன்படிக்கைக்குள்ளே இருந்தால் அவன் சகோதரன், உடன்படிக்கைக்கு வெளியில் இருந்தால் அவன் அந்நியன். அல்லேலூயா. உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அப்போ இதுதான் ஒரு அவ்விசுவாசியோட ஆவிக்குரிய உடன்படிக்கை நிலைமை. உடன்படிக்கை இல்லாத போது அவன் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாதவனாக, ரைட், தேவனுடைய உதவி இல்லாதவனாக, தேவனற்றவனாக வாழ்கிறான். அதனால தான் பாருங்கள், அவன் சரி அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும், நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம செய்யணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் அவன் மூச்சு முட்டி, ரைட், அவன் அவனுடைய எதிர்காலத்தை செக்யூர் பண்ணுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறதுக்கு போராடுறான் பாருங்க. ரைட். அல்லேலூயா. இந்த காரியங்களுக்கு பின்னாக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை விடுப்போம், இந்த பொருளாதார தேவைகள், இந்த காரியங்கள், இதுக்கு பின்னாடி ஓடுறான். ரைட். அப்போ அஞ்ஞானிகள், ரைட், கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தர் இல்லாதவர்கள் அந்த விதமாக செய்கிறாங்க. இப்போ கர்த்தர் ஒரு காரணத்தை கொண்டு வர்றாரு. நீ அப்படி வாழக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன் வாழக்கூடாது? அதுக்கு ஒரு காரணத்தை கொடுக்குறாரு. அவனுக்கு தேவன் இல்லை, அவன் வாழ்க்கையில் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லை. தேவனற்றவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் உன் வாழ்க்கையில் பரமபிதா இருக்கிறாரு.
இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால தான் பிதா அப்படின்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு இந்த இயற்கையான வாழ்க்கையில் மாம்ச ரீதியான ஒரு பிதா இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கிறாங்க இல்லையா, ரைட்? தகப்பன் தாய் இருக்கிறாங்க, ரைட்? ஆனால் நம் அனைவருக்கும் ஆவிக்குரிய பரமபிதா இருக்கிறார். நம்மை உருவாக்கின, உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை குறித்து சிந்தித்து, நம்மை குறித்து யோசித்து, நமக்காக நல்ல திட்டங்களை வகுத்து, நம்ம வேணும்னு நினச்சி நம்மை உருவாக்கின தேவன். தாயின் கர்ப்பத்தில் வச்சு நம்மளை உருவாக்கினவரே இவர் தான். அதனால தான் அவர் பிதா. எப்படிப்பட்ட பிதா? பரமபிதா, பரலோகத்தில் இருக்கும் பிதா, ஃபாதர் இன் ஹெவன் ஆர் ஹெவன்லி ஃபாதர். அப்போது இந்த பரமபிதா நமக்கு இருக்கிறதுனால நம்ம அவங்கள மாதிரி தேடி திரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறார். இதுக்கு பின்னாடி ஓடணும்னு உனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா இதையெல்லாம் உனக்கு வேணும்னு தெரிஞ்சு உனக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒரு பரமபிதா உனக்கு இருக்கிறார். உனக்கு பரமபிதா இருக்கிறதுனால நீ பிதா இல்லாதவனைப் போல வாழக்கூடாது. அவன் வாழ்க்கையில் பிதா இல்லை, அதனால் அவன் ஓடுறான். உனக்கு பரமபிதா இருக்கிறார், அதனால் நீ ஓட தேவையில்லை. அதான் பாயிண்ட். இப்போ ஒரு தாப்பனை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட்? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவை, ரைட், அப்படின்னு நம்ம முன்னாடியே யோசிக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு எப்படி பண்ணுறீங்க? உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட அப்பா பசிக்குது, அப்பயோ பசி, வலி, உயிர் போகுது, எனக்கு இப்போயே சாப்பாடு வேணும், ஐயோப்பா சாப்பிடல, 2 நாளாக சாப்பிடல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பாடு ஆயத்தம் பண்ணுறதுக்கு போகிறீங்களா? இல்லையா? பொதுவாக நம்மளாம் என்ன பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு பசிக்கும் நம்மளுக்கு தெரியும். அந்த பசி வர்ற நேரத்தில் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், வகை வகையாக கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறோம் இல்லையா? யோசித்து முன்னாடியே அதெல்லாம் செஞ்சு வச்சிடறோம் சாப்பாடை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அந்த சாப்பாடை செய்வதற்கான பொருட்கள்லாம் வாங்கி வீட்டில் வச்சிடுறோம் இல்லையா? ரைட்? அரிசி தீந்து உங்கள் பிள்ளை சாப்பாடு இல்லை, ஐயோ சாப்பாடு இல்லை பசிக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் அரிசி வாங்க போகிறீங்களா? இல்லை. என்ன யோசிக்கிறீங்க? முன்னாடியே கேட்குறீங்க, ஜாமான் லிஸ்ட்டு போடுறீங்க, என்னம்மா தேவை, என்ன அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, ஆயிலெலாம் கரெக்டாக இருக்குதா, சரி எவ்வளோ வேணும், என்ன வேணும், எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஏன்? ஏன்னா இல்லாமல் போயிடக்கூடாது பிள்ளைக்கு, ரைட்? அதனால் அதெல்லாம் முன்னாடியே யோசித்து எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறோம். அரிசி தீந்து போகாத அளவுக்கு எல்லாத்தையும் முன்னாடியே வாங்கி வைக்கிறோம். பருப்பு காலியாகாத அளவுக்கு எல்லாத்தையும் முன்னாடியே வாங்கி வைக்கிறோம். பிள்ளைகளுக்கு எப்போ முட்டை கொடுக்கணும், எப்போ மட்டன் கொடுக்கணும், எப்போ சிக்கன் கொடுக்கணும், எப்போ மீன் கொடுக்கணும், எல்லாத்தையும் யோசிக்கிறோம். அந்த பிள்ளையை கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம யோசித்து வைக்கிறோம் இல்லையா? ரைட்? பணம் சம்பளம் வந்தோடனே எதுக்கு செலவு பண்ணணும், ரைட்? பிள்ளைகளை தேவைகளை எப்படிலாம் பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எந்த காரியத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு பட்ஜெட்லாம் போட்டு பட்ஜெட் போடும்போது இந்த காரியத்துக்குன்னு தனியாக பணத்தெல்லாம் எடுத்து ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா? இப்போ வீட்டு ஜாமான் வாங்குறதுக்கு இவ்வளோ காசு, ரைட்? சாப்பாடு செய்கிறதுக்கு இவ்வளோ காசு, கேஸுக்கு இவ்வளோ காசு, எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வைக்கிறோமா இல்லையா? ஏன்? பிள்ளைக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாது. அவனுக்கு இன்னது தேவை அப்படின்னு நீங்கள் அறிந்து முன்னமே யோசித்து அதெல்லாம் ரெடி பண்ணுறீங்க இல்லையா? ஹல்லேலூயா. பிள்ளைக்கு படிப்புக்கு இந்த ஃபீஸ் கட்டணும், சரி இந்த ஃபீஸ் கட்டணும்னா எப்போ ஃபீஸ் கட்டணும், எந்த மாதம் ஃபீஸ் கேட்பாங்க, ரைட்? எவ்வளோ கட்டணும், இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே யோசிக்கிறீங்க. யோசித்து அந்த டேட்டு வர்றதுக்கு முன்னாடி போய் பிள்ளைக்கு ஃபீஸெல்லாம் கட்டிட்டு வரீங்க இல்லையா? ஏன்? பிள்ளைக்கு சங்கடம் இல்லாமல் பிள்ளை படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்படி யோசித்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு முன்னமே சிந்தித்து அதெல்லாம் ஆயத்தம் பண்ணுறீங்க இல்லையா? இதுதான் ஒரு தகப்பனுடைய உள்ளம். அதனால தான் கர்த்தர் அந்த நாமத்தை பயன்படுத்துகிறார்.
உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று ஆல்ரெடி அறிந்திருக்கிறார். அறிந்ததுனால அந்த தேவையை சந்திப்பதற்கு அவர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதான் கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும்போது உங்கள் பரமபிதா இன்னும் எவ்வளோ அதிகமாக செய்வார்னு கேட்குறாருல. அதைத்தான் கர்த்தர் இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டடு பாருங்கள். அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறித்து ஒரு வசனம் இருக்கும். இந்த கவலை குறித்து வசனத்துக்கு போதனைக்கு முன்னாடி ஜெபம் எப்படி பண்ணணும்னு ஒரு போதனை இருக்குது, ரைட்? அந்த போதனையில் பாருங்கள், அன்றன்றைக்கு தேவையான காரியங்களை கொடுங்கன்னு ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த இப்போ கவலைப்படாதன்னு சொல்ல ஒரு போதனையை கொடுக்குறாரு. 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், உங்கள் பரமபிதா நல்ல ஈவுகளை கேட்குறவர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு அங்கே இன்னொரு போதனையை கொடுக்குறாரு. இதெல்லாம் கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு கவலை இல்லாத நன்மை நிறைந்த நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அருமையான போதனை களஞ்சியத்தை கர்த்தர் இங்கே கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், நான் ஏன் கவலைப்படாமல், ரைட், இந்த தேவைகளுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி ஓடாமல் ஒரு கவலை இல்லாத வாழ்க்கையை நான் ஏன் வாழணும்? ஏன்னா எனக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். என் தேவைகளை குறித்து சிந்தித்து, முன்னமே சிந்தித்து, தேவை வந்ததுக்கப்புறம் இல்லை, தேவை வருவதற்கு முன்பாகவே அதை குறித்து யோசித்து அதுக்கு திட்டம் போட்டு அதை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி, ரைட், ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற ஒரு பரமபிதா இருக்கிறார். அந்த பரமபிதா இருக்கிறதுனால, அவருடைய உடன்படிக்கை பிள்ளையாக நான் இருப்பதுனால நான் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த தேவைகள் பின்னாடி ஓடணும்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சொல்லுங்கள், எனக்கு ஒரு நல்ல பரமபிதா இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய பரமபிதா. என் தேவைகளை சந்திப்பார், என் விருப்பங்களை பூர்த்தி செய்வார், என் வாழ்வை நன்மையால் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடிக்கடி சொல்லணும், அடிக்கடி ஒரு நாள் முழுசாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் நல்ல வார்த்தைகள். நல்ல வார்த்தைகளை வாயில் வச்சு அடிக்கடி அறிக்கை செய்ய வேண்டும். இன்னொரு தடவை சொல்லுமா, எனக்கு ஒரு நல்ல பரம தகப்பன் இருக்கிறார். ஒரு சிலருக்கு பாருங்கள், அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்துருப்பாங்க, சின்ன வயசுலேயே தவறி போயிருப்பாங்க. இல்லை ஒரு சிலர்லாம் திக்கற்றவர்களாக அனாதைகளாக வளர்ந்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு தகப்பன்மார் இருப்பாங்க, ஆனால் அவ்வளோ நல்லா பார்த்துக்காத தகப்பன்மாராக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நல்லா தாய் தகப்பன் இருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். நம்ம இயற்கையான பெற்றோரை காட்டிலும் ரொம்ப நல்லவர். நம்முடைய இயற்கையான பெற்றோரை காட்டிலும் அதிக வல்லமையுள்ளவர். நம்முடைய இயற்கையான குடும்பத்தாரை காட்டிலும் நம் மீது பாசமும் அக்கறையும் அன்பும் உள்ளவர். அவர் நம்மை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். சொல்லலாமா, எனக்கு ஒரு நல்ல பரம தகப்பன் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய பரமபிதா. என் தேவைகளை சந்திப்பார், நன்மையால் என்னை நிரப்புவார், என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. இன்றைக்கி இந்த போதனையில் ஜாயின் பண்ணதுக்காக நன்றி. இந்த நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. எல்லோரும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.